السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. آمين. تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இந்த வசனங்களின் பொருள் அளவற்ற அருளாளனும் கேட்காமல் வழங்கக்கூடியவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுவனுமாகிய அல்லாவின் பெயரால் ஓதுகின்றேன். இறைவன் ஹமீத் மிகுந்த புகழுக்குரியவனும் மஜீத் மிகுந்த மேன்மைக்குரியவனும் ஆவான். இவ்வேதம் முழுமையான வல்லோனும் முழுமையான ஞானமிக்கோனுமாகிய அல்லாஹ்விடமிருந்து இறங்கியுள்ளதாகும். அவன் பாவத்தை மன்னிப்பவனும் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் தண்டனை வழங்குவதில் கடினமானவனும் அதிகமாக வழங்குபவனும் பேருதவி செய்பவனும் ஆவான். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை. அவனிடமே திரும்பி செல்ல வேண்டியிருக்கின்றது. இரண்டாவதாக நான் ஓதிய வசனம் ஆயத்துல் குர்சியாகும். இதன் மொழியாக்கம் இவ்வாறாகும்: அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவருமிலர். அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், தானாகவே நிலைத்திருப்பவன், சிற்றுறக்கமும் உறக்கமும் அவனை பற்றுவதில்லை. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியன. அவனது அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்துரை செய்பவர் எவர்? அவர்களுக்கு முன்னுள்ளவை அவர்களுக்கு பின்னுள்ளவை ஆகியவற்றை அவன் அறிகின்றான். எந்த அளவு அவன் விரும்புகின்றானோ அதைத் தவிர அவனுடைய ஞானத்திலிருந்து எதனையும் அவர்களால் பெற முடியாது.
அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரவி இருக்கின்றது. அவற்றை பாதுகாப்பது அவனை சோர்வுக்குள்ளாக்குவதில்லை. அவன் உயர் தகுதியுடையவனும் மகத்துவமிக்கவனும் ஆவான். இவை சூரா அல் மூமினின் வசனங்களாகும். பிஸ்மில்லாவுடன் சேர்த்து 4 வசனங்களாகும். அடுத்து ஓதப்பட்ட வசனம் ஆயத்துல் குர்சி ஆகும். இது சூரா அல் பக்ராவின் வசனமாகும். இந்த வசனங்களில் அல்லாவின் சில பண்புகள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. அவனது உயர் தகுதி மற்றும் மகத்துவம் பற்றி எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வசனங்களின் முக்கியத்துவம் தொடர்பாக நபிமொழிகளில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் காலையில் சூரா அல் மூமினில் இருந்து ஹாம் மீமில் இருந்து இலைஹில் மசீர் வரை ஓதினாரோ, மேலும் ஆயத்துல் குர்சியையும் ஓதினாரோ, இந்த இரண்டின் மூலமாகவும் மாலை வரை அவர் பாதுகாக்கப்படுவார். எவர் இந்த இரண்டையும் மாலையில் ஓதினாரோ, இந்த இரண்டின் மூலமாகவும் காலை வரை அவர் பாதுகாக்கப்படுவார். ஹாமீம் சூரா அல் மூமினின் 2வது வசனமாகும். முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆகும். ரஹ்மான் மற்றும் ரஹீம் பற்றிய கருத்து மொழியாக்கத்தின் மூலம் தெளிவாக எடுத்து கூறப்பட்டு விட்டது. பிறகு ஹாமீம் ஹுரூஃபே முகத்தியாத், அதாவது சுருக்கு எழுத்துக்களாகும். இங்கு கூறப்பட்டிருக்கும் ஹாம் மீம் என்பது ஹமீத் மற்றும் மஜீத் என்ற சொற்களாகும். ஹமீத் என்பதன் பொருள் புகழ்வதற்கு தகுதியுடையவன் என்பதாகும். மேலும் உண்மையான புகழ் அவனுக்கே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இறைவன்தான் புகழுக்குரியவன் ஆவான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹம்த் என்ற சொல்லுக்கு விளக்கம் கூறியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், புகழுக்கு தகுதியுடைய ஒருவன் ஒரு நல்ல செயலை செய்யும் போது அதை புகழ்ந்து கூறுவதற்கே ஹம்து என்று கூறப்படும். மேலும் அது அருட்கொடையை வழங்குபவனை புகழ்வதன் பெயராகும். அவன் தனது நாட்டத்தினால் அருள் புரிந்துள்ளான், மேலும் தனது விருப்பத்திற்கேற்ப பேரருள் புரிந்துள்ளான். கூறுகின்றார்கள், எல்லா ஒளிகளதும் அருள்களதும் தலையூற்றாக இருக்கின்ற அந்த இறைவனுக்கே முடிந்தவரை உண்மையான புகழ் உரியதாகும். மேலும் முழுமையான அகப்பார்வையுடன் அவன் எவர் மீதாவது பேரருள் புரிந்திருக்க வேண்டும். அது அல்லாமல் உணர்வே இல்லாத நிலையிலும் அல்லது நிர்பந்தத்தினாலும் அவன் அதை செய்திருக்க கூடாது. எவன் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அருள் புரிகின்றானோ அவனே உண்மையான முறையில் புகழ்வதற்கு தகுதியுடையவனாக இருக்கின்றான். உண்மையான புகழ் அவனுக்கே உரியதாகும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவன் அருள் புரிவதில்லை, மாறாக எண்ணற்ற அருள்களை அவன் வழங்கிக் கொண்டே செல்கின்றான். கூறுகின்றார்கள், ஹம்து என்பதன் இந்த பொருளை எல்லாவற்றையும் நன்கு அறிந்த நன்கு பார்க்கின்ற இறைவனிடத்தில் மட்டுமே நாம் காண முடிகின்றது. அவனே பேரருள் புரிபவன் ஆவான். முதலிலும் இறுதியிலும் எல்லா அருள்களும் அவனிடமிருந்தே கிடைக்கின்றது. இந்த உலகிலும் மறுமையிலும் எல்லா புகழும் அவனுக்கே உரியதாகும். மற்றவர்கள் தொடர்பாக செய்யப்படும் புகழ் அனைத்தும் அவன் பக்கமே திரும்புகின்றது. அதாவது மற்றவர்களை நாம் புகழ்ந்தாலும் யார் அவரை புகழுக்கு தகுதியுடையவராக ஆக்கியுள்ளானோ அல்லது பிறர் புகழும் வகையில் அவர் அத்தகைய ஒரு பணியை செய்திருந்தாலும் கூட அதுவும் கூட அல்லாஹ்வின் அருளே ஆகும். அல்லாஹ்வே அவர்களை புகழ்ந்து கூறத்தக்க அத்தகைய பணியை செய்வதற்கான நல்வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான். ஹம்த் என்ற சொல்லிற்கு மேலும் விளக்கமளித்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹம்த் என்ற சொல் எல்லா ஆற்றலும் படைத்த நல்ல இயல்புள்ள ஒருவது நல்ல பணியை புகழ்வதற்காகவும் அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு மதிப்பளிக்கும் வகையில் நாவால் புகழ்ந்து கூறுவதற்கு கூறப்படுகின்றது. முற்றிலும் முழுமையான புகழ் கம்பீரமிக்க இறைவனுக்கு மட்டுமே உரியதாகும். எல்லா வகையான புகழும் அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அது திரும்புகின்ற இடம் வழிதவறி சென்றவர்களுக்கு நேர்வழியை வழங்குகின்ற இழிவான மக்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்ற நமது இறைவனே ஆவான். சுயமே புகழுக்குரியவை அனைத்துமே அவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹம்து என்ற சொல்லிற்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள், இந்த ஹம்து என்ற சொல் இன்னொன்றையும் சுட்டிக்காட்டுகின்றது. அது இதுவாகும், அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகின்றான், எனது அடியார்களே, எனது பண்புகள் மூலமாக என்னை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், எனது சிறப்புகள் மூலம் என்னை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நான் குறையுள்ளவர்கள் போன்றவன் அல்லன், மாறாக எனது புகழின் அந்தஸ்தானது புகழின் உச்சத்திற்கே சென்று புகழப்படுபவர்களது அந்தஸ்தை விட மிகவும் மேலானதாகும்.
நீங்கள் வானங்களிலும் பூமியிலும் என்னிடம் உங்களுக்கு கிடைக்காத புகழ்வதற்கு தகுதியுள்ள பண்புகள் வேறு எவரிடம் உள்ளதா என்று பாருங்கள். நிச்சயமாக வேறு எவரிடமும் உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்கள் புகழ்வதற்கு தகுதியுள்ள எனது பண்புகளை எண்ண விரும்பினால் நீங்கள் ஒருபோதும் அவற்றை எண்ண முடியாது. அதற்காக எவ்வளவுதான் உயிரை மாய்த்தவாறு நீங்கள் சிந்தித்தாலும் சரியே. தனது பணிகளில் மூழ்கியிருப்பவர்களைப் போன்று இந்த பண்புகள் தொடர்பாக நீங்கள் எவ்வளவுதான் சிரமத்தை மேற்கொண்டு சிந்தித்தாலும் சரியே. நன்றாக சிந்தனை செய்யுங்கள். என்னிடம் இல்லாத ஏதாவது ஒரு புகழ் உங்களுக்கு வேறு எங்கும் தென்படுகின்றதா? என்னிடமிருந்தும் என் முன்னிலையில் இருந்தும் தொலைவில் இருக்கின்ற அத்தகைய ஏதாவது ஒரு சிறப்பு பற்றிய தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா? அவ்வாறு நீங்கள் எண்ணுவதாக இருந்தால் நீங்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. மேலும் நீங்கள் குருடர்களாக இருக்கின்றீர்கள். எனவே ஒவ்வொரு புகழும் அல்லாஹ்வுக்கே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இன்னும் சொல்வதென்றால் நிச்சயமாக நான், அதாவது அல்லாஹ், எனது பண்புகள் மற்றும் சிறப்புகள் மூலமாகவே அடையாளம் கண்டு கொள்ளப்படுகின்றேன். நான் பொழிகின்ற பெருமழை பற்றி எனது அருள்களின் மழை பொழிகின்ற மேகங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். எவர்கள் எல்லா முழுமையான நட்பண்புகளுக்கு உரியவராகவும் எல்லா சிறப்புகளின் தொகுப்பாகவும் நான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்புகின்றாரோ, மேலும் எங்கு எந்த சிறப்பை அவர்கள் கண்டாலும் தமது சிந்தனைகளை அதன் இறுதி எல்லை வரை உயரே பறக்கவிட்டாலும் அதன் மூலமாக அவர்களுக்கு எந்த கம்பீரம் தென்பட்டாலும் அதனை அவர்கள் என்னுடன் தொடர்புபடுத்தியே கூறுவர். அவர்களது அறிவிலும் பார்வையிலும் பெரிதாக இருக்கின்ற ஒவ்வொரு மகத்துவத்தையும், அவர்களது சிந்தனைகளின் கண்ணாடியில் தெரிகின்ற ஒவ்வொரு வல்லமையையும் அவர்கள் என்னுடன் தொடர்புபடுத்தியே கூறினர். இவர்கள் எத்தகைய மக்கள் என்றால், என்னை அறிந்து கொள்கின்ற வழிகளில் இவர்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றனர். உண்மை அவர்களுடன் இருக்கின்றது. அவர்கள் வெற்றி பெறுபவர்களாவர். எனவே அல்லாஹ் உங்களை பாதுகாப்புடன் வைப்பானாக. எழுங்கள், கம்பீரமிக்க இறைவனின் பண்புகளை தேடுவதில் ஈடுபடுங்கள். அறிவுள்ளவர்கள் மற்றும் சிந்தனை செய்பவர்களைப் போன்று இவற்றை சிந்தனை செய்வதுடன் ஆழமான பார்வையுடன் இவற்றை பாருங்கள். ஏனென்றால் ஹம்து, அதாவது இறைவனை புகழ்வதற்குரிய பண்புகள் பற்றிய அறிவு நமக்கு இருந்தால்தான் மற்ற பண்புகள் பற்றிய அறிவும் நமக்கு இருக்க முடியும். ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்றாக கவனித்து பாருங்கள், சிறப்பின் ஒவ்வொரு அம்சத்தின் மீதும் ஆழமான பார்வையை செலுத்துங்கள். இந்த உலகின் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் ஓர் பேராசையுள்ள மனிதன் மிகவும் விருப்பத்துடன் தனது விருப்பங்களை தேடுவது போன்று நீங்கள் அல்லாஹ்வை தேடுங்கள். அல்லாஹ்வின் அருள்களை அறிந்து கொள்வதற்கு, அவனது பண்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு, அவனை புகழ்வதற்கான வழிகளை தேடுவதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். பேராசையுள்ள ஒரு மனிதனை போன்று முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்னார் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நீங்கள் அந்த இறைவனது முழுமையான சிறப்புகளை அறிந்து அதன் நறுமணத்தை நுகர்ந்து விட்டால் ஒரு வகையில் நீங்கள் அவனையே பெற்றுவிட்டீர்கள். இது எத்தகைய ரகசியம் என்றால், நேர்வழியை வேண்டுபவர்களுக்கே இது திறந்து தரப்படுகின்றது. ஆக இவனே உங்களது இறைவனும் உங்களது எஜமானனும் ஆவான். சுயமே முழுமை பெற்றவன் ஆவான். மேலும் எல்லா முழுமையான நட்பண்புகள் மற்றும் எல்லா புகழ்களின் தொகுப்பாக அவன் இருக்கின்றான். எல்லா புகழ்களும் அல்லது புகழ்வதற்கு தகுதியுள்ள அனைத்தும் அவனிடம் ஒன்று சேர்ந்து இருக்கின்றன. இதுவே அல்லாஹ் புகழுக்குரியவனாக இருக்கின்றான் என்பதை பற்றிய இந்த அறிவுதான் நமக்கு கிடைக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹுவின் ஏனைய பண்புகளையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அவன் மஜீதாக இருக்கின்றான், மிகுந்த மேன்மைக்குரியவனாக இருக்கின்றான், மிகுந்த கண்ணியத்திற்குரியவன். அல்லாஹ்வின் கண்ணியம் என்பது நாம் மனிதர்கள் தொடர்பாக அவர்கள் பெரியவர்களாக இருக்கின்றனர் என்று கூறுவது போன்றோ, அல்லது வயதில் பெரியவர்களாக இருப்பவர்களை பார்த்து மக்கள் அவர்கள் பெரியவர்களாகி விட்டனர் என்று கூறுவது போன்றோ கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடன் தொடர்புபடுத்தி இதை கூறும்போது அதன் பொருள் அவன் மிகவும் புகழ்வதற்கு தகுதியுடையவனும் மேலான மகத்துவத்தை உடையவனுமாக இருக்கின்றான் என்பதாகும். அதுவரை எவராலும் சென்றடைய முடியாது. அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனது அருளுக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை. அவன் வழங்குகின்றான், வழங்கிக் கொண்டே செல்கின்றான். ஒருபோதும் அவன் சோர்வடைந்து விடுவதில்லை. எனவே வசனத்தை படிக்கும் போது அல்லாஹ் மஜீதாக, அதாவது மிகுந்த மேன்மைக்குரியவனாக இருக்கின்றான் என்பதன் இந்த பொருள் நம் கண்முன்னால் இருக்க வேண்டும். முதலில் ஹம்து என்பதன் பொருளும் பிறகு அல்லாஹ் மஜீதாக இருக்கின்றான் என்பதன் பொருளும் கூறப்பட்டுவிட்டது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அவன் அசீஸாக, அதாவது ஆற்றல்களின் எஜமானாக இருக்கின்றான். ஆற்றல் படைத்த எல்லாரையும் விட அதிகமாக ஆற்றல் உள்ளவனாக அவன் இருக்கின்றான். அவன் தோல்வி அடைவதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றான். அதாவது
அவனை தோற்கடிப்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். எல்லா கண்ணியங்களும் அவனுக்கே உரியன. அவனது மதிப்பிற்கு எந்த ஒரு இணையும் இல்லை. அவன் எல்லா பொருள்களின் மீதும் மிகைத்து நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனை போன்று யாரும் இருக்க முடியாது. இதுவே அசீஸ் என்பதன் பொருளாகும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அவன் அலீமாக இருக்கின்றான். எல்லாவற்றையும் பற்றி அறிந்தவனாக அவன் இருக்கின்றான். நடந்தவை பற்றியும் வருங்காலத்தில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் பற்றியும் அறிந்தவனாக அவன் இருக்கின்றான். அவனிடத்திலிருந்து எந்த ஒரு பொருளும் மறைவாக இல்லை. அவனது அறிவு முழுமையாக எல்லா பொருள்களையும் சூழ்ந்து நிற்கின்றது. இந்த இறைவனே இந்த வேதத்தை இறக்கியுள்ளான், அதாவது திருக்குர்ஆனை அவன் இறக்கியுள்ளான். அவனே இந்த இறுதி ஷரியத்தை இறக்கியுள்ளான். அவன் இந்த வேதத்தின் மூலமாக எல்லா காலங்களின் தேவைகள் பற்றிய அறிவை நமக்கு வழங்கியுள்ளான். இப்போது எல்லா வகையான பாதுகாப்பும் வெற்றியும் இந்த வேதத்திற்கு ஏற்ப உண்மையான முறையில் செயல்படுவதன் மூலமாகவே கிடைக்கும். பிறகு அல்லாஹ் அவன் காஃபிரு ஸம்ப், அதாவது பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான். அவன் முன்னால் குனிந்தவாறு பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு பல இடங்களில் விளக்கமளித்திருக்கின்றார்கள். அதாவது நமது பாவங்களுக்காக எப்போதும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை இவ்வாறு கூறினார்கள், மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி தற்காலிகமானதாக இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு மார்க்க அல்லது ஆன்மீக ஒளியாக இருந்தாலும் அது தற்காலிகமானதாக இருக்கின்றது. அதை எப்போதும் தன்னுடன் வைத்திருப்பதற்கு இஸ்திக்ஃபாரின் தேவை இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், நபிமார்கள் செய்கின்ற இஸ்திக்ஃபாருக்கும் இதுவே காரணமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த விஷயங்கள் பற்றி தெரிந்திருக்கின்றார்கள். நமக்கு வழங்கப்பட்டுள்ள ஒளியின் போர்வையானது நம்மை விட்டு பறிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற அபாயம் அவர்களுக்கு இருந்து வருகிறது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், இஸ்திக்ஃபார் என்பதன் பொருள் இதுவேயாகும். அதாவது இறைவனிடமிருந்து இப்போது கிடைத்திருக்கும் ஒளி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது மேலும் அதிகமாக கிடைக்க வேண்டும். அதை பெறுவதற்கு ஐவேளை தொழுகையும் இருக்கின்றது. தொழுகையும் இதன் ஒரு பகுதியாகும். அந்த ஒளியை பெறுவதற்கு தொழுகை இருக்கின்றது. தொழுகையிலும் மனிதன் தனது பாவங்களிலிருந்து தௌபா செய்கின்றான், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றான், அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பை கேட்கின்றான். கூறுகின்றார்கள், அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் உள்ளம் திறந்து அவன் இறைவனிடம் கேட்க வேண்டும். எவருக்கு அகப்பார்வை இருக்கின்றதோ அவர் தொழுகை ஒரு மேராஜாக ஏணிப்படியாக இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றனர். தொழுகையில் மன்றாடுதல் மற்றும் உருக்கத்தினால் நிறைந்துள்ள அந்த துஆவின் மூலமாகவே அவர் இந்த நோய்களிலிருந்து விடுதலையை பெற முடியும். அதாவது பௌதீக ஆன்மீக நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கு துஆக்களின் தேவை இருக்கின்றது. துஆக்களில் இஸ்திக்ஃபாரின் தேவை இருக்கின்றது. தொழுகையும் கூட இதன் ஒரு பகுதியே ஆகும். இந்த வசனங்களை ஓதும்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதன் காரணமாக இதை ஓதுவதால் மட்டும் எதுவும் நடந்து விடாது. மாறாக செயலளவிலான நிலைமையையும் சிறந்ததாக நாம் ஆக்க வேண்டும். எவ்வாறு நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் நமது தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் நாமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்ஃபார் தொடர்பாக மேலும் விளக்கமளித்தவாறு ஒரு சமயத்தில் இவ்வாறு கூறினார்கள், இஸ்திக்ஃபாரின் பொருள் இதுவேயாகும். அதாவது வெளிப்படையாக எந்த ஒரு பாவமும் நிகழ்ந்துவிடக் கூடாது. பாவங்களை செய்கின்ற ஆற்றல் வெளிப்படவே கூடாது. அதாவது எதனால் பாவங்கள் நிகழ முடியுமோ அந்த சந்தர்ப்பமே உருவாகக்கூடாது, அதற்கான ஆற்றலே உருவாகக்கூடாது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், நபிமார்களின் இஸ்திக்ஃபாரின் உண்மை நிலையும் இதுவேயாகும். அவர்கள் பாவம் செய்யாதவர்களாகத்தான் இருக்கின்றனர். மாறாக அவர்கள் இஸ்திக்ஃபார் ஏன் செய்கின்றனர் என்றால் அதன் மூலமாக வருங்காலத்தில் பாவம் செய்வதற்கான அந்த ஆற்றல் வெளிப்பட்டுவிடக்கூடாது. பொதுமக்களுக்காக வரும்போது இஸ்திக்ஃபாரின் இன்னொரு பொருள் எடுத்துக் கொள்ளப்படும். அதாவது எந்த குற்றங்களும் பாவமும் நிகழ்ந்து விட்டதோ அதன் தீய விளைவுகளிலிருந்து இறைவன் காப்பாற்ற வேண்டும். மேலும் அந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும். அத்துடன் வருங்காலத்தில் பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். பொதுமக்களுக்கு வரும்போது இஸ்திக்ஃபாரின் பொருள் இதுவே ஆகும் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், எந்நிலையிலும் இஸ்திக்ஃபார் செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது மனிதன் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயமாகும். இந்த பஞ்சம் மற்றும் உலகில் இறங்குகின்ற பல்வேறு துன்பங்கள் பற்றிய கருத்து இதுவேயாகும். அதாவது மக்கள் இஸ்திக்ஃபார் செய்வதில் ஈடுபட வேண்டும். மனிதன் துன்பங்களில் சிக்கிக் கொள்ளும் போது அல்லது அகமதிகள் மீது துன்பங்கள் வரும்போது அவர்கள் துஆக்கள் செய்வதன் பக்கமும் இஸ்திக்ஃபாரின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும்.
தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஆனால் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று கூறிக்கொண்டிருப்பது இஸ்திக்ஃபாரின் கருத்து அல்ல. உண்மையில் வெளிநாட்டில் உள்ள மொழியில் இது கூறப்பட்டிருப்பதால், அதாவது அரபியில் கூறப்பட்டிருப்பதால் இதன் உண்மை மக்களுக்கு மறைவாக இருந்துவிட்டது. அரபு நாட்டு மக்கள் இந்த விஷயங்களை நன்கு புரிந்திருந்தார்கள். ஆனால் நமது நாட்டில் அந்நிய நாட்டின் மொழியில் இவை கூறப்பட்டிருந்ததனால் பல உண்மைகளும் மறைவாக இருந்துவிட்டது. பல மக்களும் நாங்கள் இத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்தோம், 100 தஸ்பீஹ்களை அல்லது 1000 தஸ்பீஹ்களை ஓதினோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவர்களும் இஸ்திக்ஃபாரின் பொருள் என்ன, அதன் கருத்து என்ன என்று கேட்டால் அவரிடமிருந்து பதிலே வராது. அவர்கள் வாயடைத்து போய்விடுகின்றனர். மனிதன் உண்மையான முறையில் உள்ளத்தால் மனதளவில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த பாவங்கள் மற்றும் குற்றங்கள் என் மூலமாக நிகழ்ந்திருக்கின்றதோ அதற்கான தண்டனையை சுவைக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்படக்கூடாது. இனியும் உள்ளத்தால் மனதளவிலேயே அல்லாஹ்விடமே எல்லா நேரமும் அவர் உதவி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் வருங்காலத்தில் நல்ல பணிகளை செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்க வேண்டும், பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், வெறுமனே சொற்களால் எதுவும் நடந்துவிடாது. உங்களது மொழியிலேயே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யலாம். அதாவது இறைவன் கடந்த கால பாவங்களை மன்னிக்க வேண்டும், வருங்காலத்தில் பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும், மேலும் நன்மைகள் செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்க வேண்டும். இதுவே உண்மையான இஸ்திக்ஃபார் ஆகும். வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று கூறி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் உள்ளம் அதன் உண்மை நிலையை பற்றி அறியாமலேயே இருக்கின்றது. உள்ளத்திலும் இஸ்திக்ஃபாரினால் அந்த மென்மையும் உருக்கமும் எழுச்சியும் உருவாகாமல் இருந்தால், அச்சமும் இறைவனை பற்றிய பயமும் உருவாகாமல் இருந்தால், அதுவரை அதனால் எந்த பலனும் ஏற்படாது. உள்ளத்தில் ஒரு எழுச்சி உருவாக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற விஷயங்களே இறைவனை சென்றடைகின்றது. உங்களது மொழியிலேயே இறைவனிடம் அதிகமாக துஆக்களை கேட்க வேண்டும். அதனால் உள்ளத்திலும் தாக்கம் ஏற்படுகின்றது. நாவு உள்ளத்திற்கு சாட்சி கூறக்கூடியதாக மட்டுமே இருக்கின்றது. உள்ளத்தில் எழுச்சி உருவானால் அத்துடன் நாவும் அதனோடு சேர்ந்து கொண்டால் அது மிக நல்ல விஷயமாகும். உள்ளம் ஈடுபடாமல் வெறுமனே நாவால் மட்டும் செய்யப்படும் துஆக்கள் பயனற்றதாகும், அவை வீணானவையாகும். எனினும் உள்ளத்தால் செய்யப்படும் துஆக்கள் அசல் துஆக்களாக இருக்கின்றன. துன்பம் வருவதற்கு முன்புள்ள நேரத்தில் மனிதன் உள்ளத்தால் மனதளவில் இறைவனிடம் துஆக்கள் செய்து கொண்டிருக்கின்றான், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கின்றான் என்றால், பிறகு பரிவு காட்டக்கூடிய கருணை மிக்க இறைவன் மூலமாக அந்த துன்பம் அகன்று விடுகின்றது. துன்பங்கள் துயரங்கள் வந்த பிறகு துஆக்கள் கேட்கின்ற நிலை இருக்கக்கூடாது. அதற்கு முன்னதாக துஆக்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் கூறுகின்றார்கள். பிறகு பரிவு காட்டக்கூடிய கருணை மிக்க இறைவன் மூலமாக அந்த துன்பம் அகன்று விடுகின்றது. ஆனால் துன்பம் இறங்கிவிட்டால் பிறகு அது அகல்வதில்லை. துன்பம் இறங்குவதற்கு முன்னதாக துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இவ்வாறு இறைவன் துன்பத்தின் தருணத்தில் நம்மை பாதுகாப்பாக வைக்கின்றான். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது ஜமாத் தங்களிடம் தனி சிறப்பு மிக்க ஏதாவது ஒரு விஷயத்தையும் காட்ட வேண்டும், ஏதாவது ஒரு வித்தியாசம் தென்பட வேண்டும். ஒரு நபர் பையத் செய்துவிட்டு சென்ற பிறகு எந்த ஒரு தனி சிறப்பு மிக்க விஷயத்தையும் அவரிடம் அவர் காட்டவில்லை என்றால், தனது மனைவியிடமும் முன்னர் நடந்து கொண்டது போன்றே இப்போதும் அவர் நடக்கின்றார் என்றால், தனது குடும்பத்தினருடனும் பிள்ளைகளுடனும் இதற்கு முன்னர் நடந்து கொண்டது போன்றே இப்போதும் நடக்கின்றார் என்றால், பிறகு இது நல்ல விஷயம் அல்ல. பையத் செய்த பிறகும் அதே தீய ஒழுக்கமும் தீய நடத்தையும் அவரிடம் இருந்தால், முன்னர் இருந்த அதே நிலைமை அவரிடம் இப்போதும் இருந்தால், பிறகு பையத் செய்ததனால் என்ன பயன் ஏற்படும்? பையத் செய்த பிறகு அந்நியர்களுக்கும் தமது உறவினர்களுக்கும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் எத்தகைய முன்மாதிரியை அவர் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்றால், இப்போது முன்னர் இருந்த அந்த மனிதர் இவர் அல்ல என்று அவர்கள் கூற வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், தூயவர்களாக மாறி செயல்பட்டால் மற்றவர்கள் மீது கண்டிப்பாக உங்களது திகில் ஏற்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய திகில் எந்த அளவு பெரிதாக இருந்தது. ஒருமுறை காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய துஆ செய்வார்களோ என்று அஞ்சினர். அத்தகைய அச்சம் அவர்களிடத்தில் உருவானது. அப்போது காஃபிர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து,
நீங்கள் தீய துவா செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். உண்மையான மனிதனின் திகில் கண்டிப்பாக இருக்கின்றது. எனவே தூயவர்களாக மாறி செயல்பட வேண்டும், அதனை இறைவனுக்காக செய்ய வேண்டும். அப்போது கண்டிப்பாக மற்றவர்கள் மீது உங்களது திகில் மற்றும் தாக்கம் ஏற்படும். எனவே இஸ்திக்பார் செய்வதும் அதன் ஆன்மாவை புரிந்து கொள்கின்ற அறிவையும் உருவாக்க வேண்டியது அவசியமானதாகும். ஜிக்ர்களும் துவாக்களும் எப்போது பயன் தரும் என்றால் அத்துடன் செயலளவிலான நிலைமையையும் சிறந்ததாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மக்கள் நாங்கள் ஓதுவதற்கு ஏதாவது சிறிய துவாவை கூறுங்கள் என்று கூறுகின்றனர். சிறிய துவாவும் கூட அத்துடன் சேர்ந்து கடமையானவற்றையும் நாம் நிறைவேற்றும் போதுதான் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். தொழுங்கள், குறித்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், முறையாக தொழுகைகளை பேண வேண்டும், ஆர்வத்துடன் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் ஜிக்ர் செய்வதும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வின் இன்னொரு பண்பான காபிலி தௌபி, அதாவது அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாவான் என்பது இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. தௌபா என்பதன் பொருள் தமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டவாறு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதாகும். இனி வருங்காலத்தில் நான் பாவம் செய்ய மாட்டேன், எப்போதும் பாவங்களிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு முயற்சி செய்வேன் என்று உடன்படிக்கை செய்தவாறு அல்லாஹ்வின் முன்னிலையில் வருகின்ற போது அல்லாஹ் இந்த உணர்வுடனும் எண்ணத்துடனும் தன் பக்கம் வருபவர்களது தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை கூட ஓரிடத்தில் இவ்வாறு விளக்கி கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஜும்மா மற்றும் இரு பெருநாள்களை விடவும் சிறந்த மற்றும் அருளுக்குரிய அந்த நாள் எந்த நாள், அது பற்றி நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அந்த நாள் மனிதன் தௌபா செய்கின்ற நாளாகும். அந்த நாள் எல்லா நாள்களை விடவும் சிறந்த நாளாகவும் ஒவ்வொரு பெருநாளை விடவும் மிக பெரும் நாளாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நாளில் மனிதனை நரகத்திற்கு அருகில் கொண்டு செல்லக்கூடிய, மேலும் உள்ளுக்குள்ளேயே அவனை இறைவனின் கோபத்தின் கீழ் கொண்டு வருகின்ற அவனது தீய செயல்களின் பதிவேடு கழுவப்படுகின்றது. மேலும் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. உண்மையில் மனிதனுக்கு அதைவிட பெரிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் பெருநாளாகவும் வேறு எந்த நாள் இருக்க முடியும்? அது அவனுக்கு நிரந்தர நரகத்திலிருந்து, நிரந்தரமான இறை கோபத்திலிருந்து அவனுக்கு ரட்சிப்பை வழங்கி விடுகின்றது. முதலில் இறைவனை விட்டு தொலைவிலும் அவனது கோபத்திற்கு இலக்காகியும் இருந்த தௌபா செய்கின்ற பாவிகள் இப்போது அவனது அருளால் அவனுக்கு அருகில் இருக்கின்றனர். அவனது நரகம் மற்றும் அவனது தண்டனையிலிருந்து அவர்கள் அகற்றப்படுகின்றனர். இதை பற்றிய இறைவன், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள வைப்பவர்களின் நண்பனாக இருக்கின்றான், மேலும் தூய்மையை விரும்புகின்ற அந்த மக்களை நேசிக்கின்றான். இந்த வசனத்தில் தௌபா செய்பவர்களை அல்லாஹ் தனது நேசத்திற்குரியவராக ஆக்குகின்றான் என்ற கருத்து மட்டும் கூறப்படவில்லை. மாறாக உண்மையான தௌபாவுடன் உண்மையான தூய்மையும் பரிசுத்தமும் நிபந்தனையாக கூறப்பட்டிருக்கின்றது. எந்த தௌபாவுடன் உண்மையான தூய்மையும் இருக்கின்றதோ அதுவே உண்மையான தௌபாவாகும். எண்ணத்தை மனிதன் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எதிர்காலத்தில் நான் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இது இருந்தால் தூய்மையும் பரிசுத்தன்மையும் அவரிடம் இருந்தால்தான் தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். கூறுகின்றார்கள், எல்லா விதமான அசுத்தத்தில் இருந்தும் அழுக்கிலிருந்தும் விலகி இருப்பது கண்டிப்பான நிபந்தனையாகும். அது அல்லாமல் வெறுமனே தௌபா செய்வதாலும் சொற்களை திரும்ப திரும்ப கூறுவதாலும் எந்த பயனும் ஏற்படாது. எனவே எந்த நாள் அத்தகைய அருளுக்குரிய நாளாக இருக்குமோ, மேலும் அந்நாளில் மனிதன் தமது தீய செயல்களிலிருந்து தௌபா செய்தால், மேலும் அல்லாஹ்வுடன் உண்மையான உடன்படிக்கை செய்தவாறு அவனுடன் சமாதானம் செய்து கொண்டால், அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தமது தலையை குனிய வைத்தால், பிறகு அவனது தீய செயல்களின் விளைவாக மறைவான முறையில் அவனுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற தண்டனையிலிருந்து அவன் காப்பாற்றப்படுவான். இதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது? இதன் மூலமாக அவன் எதிர்பார்க்காத, அவனுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்த அந்த பொருளை அவன் பெற்றுக் கொள்கின்றான். கூறுகின்றார்கள், சுயமே இதை நீங்களே யூகித்து பார்க்க முடியும். ஒரு நபர் ஒரு பொருளை பெறுவதிலிருந்து முற்றிலும் அவநம்பிக்கை அடைந்து இருக்கின்ற நிலையில் தனது நோக்கத்தை அடைந்து விட்டால் அவருக்கு எந்த அளவு மகிழ்ச்சி ஏற்படும்? அவரது உள்ளம் ஒரு புத்தம்புது வாழ்க்கையை பெறும். இதன் காரணமாகவே நபிமொழிகளில் இது பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. நபிமொழிகளிலிருந்தும் கடந்த கால வேதங்களிலிருந்தும் இதுவே தெரிய வருகின்றது. அதாவது மனிதன் பாவத்தின் மரணத்திலிருந்து வெளியேறி தௌபாவின் மூலமாக புது வாழ்க்கையை பெறும்போது அல்லாஹ் அவரது வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகின்றான். உண்மையில் இது மகிழ்ச்சிக்குரிய விஷயமேயாகும்.
அதாவது மனிதன் பாவங்களின் கீழ் அமுக்கப்பட்டு எல்லா தரப்பிலிருந்தும் அழிவும் மரணமும் அவனுக்கு அருகில் இருக்கும் போது, மேலும் இறை தண்டனை அவனை தின்று விடுவதற்கு தயாராக இருக்கும் போது, அவன் திடீரென்று இறைவனை விட்டு தொலைவில் கொண்டு செல்லக்கூடிய, மேலும் அவனை விட்டு பிரிவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த தீமைகளிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் தௌபா செய்தவாறு இறைவன் பக்கம் வந்துவிட்டால் அந்த நேரம் இறைவன் மகிழ்ச்சி அடையும் நேரமாக இருக்கின்றது. வானத்தில் மலக்குகளும் கூட இதனால் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஏனென்றால் தனது எந்த ஒரு அடியானும் அழிந்து போவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. மாறாக அவனது அடியாண்டத்தில் ஏதாவது தவறு அல்லது பலகீனம் கூட வெளிப்பட்டிருந்தாலும் கூட அவன் தௌபா செய்தவாறு பாதுகாப்பில் நுழைந்திட வேண்டும் என்றே அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே நினைவில் கொள்ளுங்கள், எந்த நாளில் மனிதன் தனது பாவங்களிலிருந்து தௌபா செய்கின்றானோ அந்த நாள் மிகவும் அருளுக்குரிய நாளாகும். அது எல்லா நாட்களை விடவும் சிறந்த நாளாகும். அந்த நாளில் அந்த மனிதன் புது வாழ்க்கையை பெறுகின்றான், அல்லாஹ்விற்கு அருகில் கொண்டு செல்லப்படுகின்றான். எனவே இன்று நான் எனது எல்லா பாவங்களிலிருந்தும் தௌபா செய்கின்றேன் என்று நீங்கள் உறுதிமொழி கூறியுள்ள இந்த நாள், அதாவது பையத் செய்த நாள், மேலும் எதிர்காலத்தில் எனது புரியும் திறனுக்கும் எனக்கு இருக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப என்னால் இயன்றவரை பாவங்களிலிருந்து தவிர்த்திருப்பேன் என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்த அந்த நாள் தௌபாவின் நாளாகும். அல்லாஹ்வின் வாக்குறுதிக்கேற்ப தனது உள்ளத்தால் தௌபா செய்துள்ள ஒவ்வொரு நபரும், மேலும் எவர் உண்மையான உள்ளத்துடன் தௌபா செய்கின்றாரோ அவரது எல்லா கடந்த கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அந்த மனிதன் அத்தாய்வு மின ஜம்பி கமன்லா ஜம்பலஹு, அதாவது பாவத்திலிருந்து தௌபா செய்தவர் பாவம் செய்யாதவர் போன்றவராவார் என்ற கூற்றிற்கு கீழே வந்துவிட்டார். ஒரு வகையில் அவன் எந்த பாவம் செய்யவே இல்லை என்று நம்மால் கூற முடியும். எனினும் அதற்கு உண்மையான தூய்மை மற்றும் உண்மையான பரிசுத்த தன்மையின் பக்கம் அடியெடுத்து வைத்து முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கின்றது. மேலும் இந்த தௌபா வெறுமனே வார்த்தைகளால் மட்டும் கூறப்படுகின்ற தௌபாவாக இருக்கக்கூடாது. மாறாக அது செயலின் கீழ் வந்துவிட வேண்டும். ஒருவரது பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல, மாறாக இது ஒரு மகத்தான விஷயமாகும். கூறுகின்றார்கள், மனிதர்களில் எவராவது ஒருவர் ஒரு குற்றம் புரிந்தால் அல்லது தவறு செய்தால் சில நேரங்களில் அதனால் ஏற்படும் பகைமை பல தலைமுறைகள் வரை நீடிக்கின்றது. அந்த நபர் ஒரு தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறை வரை தனது எதிரியை தேடிக்கொண்டே இருக்கின்றார். சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த எதிரியை பழிவாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அல்லாஹ் மிகவும் கருணை காட்டுபவனும் பரிவுடன் நடந்து கொள்பவனும் ஆவான். மனிதனை போன்று அவன் கடின உள்ளம் கொண்டவன் அல்ல. அதாவது மனிதன் இன்னொரு மனிதன் செய்த பாவத்திற்காக பல தலைமுறைகள் வரை அவனை பின்தொடர்ந்து செல்வதை விட்டு விடுவதில்லை. அவனை அந்த மனிதன் அழிக்க விரும்புகின்றான். ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அந்த கருணை மிக்க பரிவுடன் நடந்து கொள்கின்ற இறைவன் 70 வருடங்களாக செய்யப்பட்டிருக்கும் பாவங்களை ஒரு வார்த்தையை கூறுவதனால் ஒரே நொடியில் மன்னித்து விடுகின்றான். இவ்வாறு மன்னிப்பதால் மனிதனுக்கு எந்த பயனும் இல்லை என்று கருத வேண்டாம். ஒருபோதும் அவ்வாறு அல்ல. அவ்வாறு மன்னிப்பது அவனுக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இதனை உண்மையான உள்ளத்துடன் தௌபா செய்கின்றவர்கள் உணர்கின்றார்கள். எனவே இத்தகைய உண்மையான தௌபாதான் நமது பாதுகாப்பிற்கான ஏற்பாட்டை செய்கின்றது. இந்த நிலை ஏற்படவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அவன் ஷதீதுல் இகாப், அதாவது கடினமான தண்டனையை வழங்குபவனாக இருக்கின்றான். அதாவது மனிதன் அல்லாஹ்வின் கட்டளைகளை பொருட்படுத்தாமல் இருக்கும் போது பிறகு அல்லாஹ் அவனுக்கு தண்டனையை வழங்குகின்றான். பிறகு கூறுகின்றான் ஜித் தௌல், அதாவது அவன் அதிகமாக வழங்குபவனாக இருக்கின்றான். மனிதனுக்கு பயன் தருவதில் அதன் உச்சத்தை அல்லாஹ் தொட்டு விடுகின்றான். அவனது கொடைக்கு எந்த எல்லையும் இல்லை. ஏனென்றால் அவனிடம் ஆற்றல் இருக்கின்றது. அவனால் அனைத்தையும் வழங்க முடியும். அவனது கருவூலம் எல்லையற்ற ஒன்றாகும். அல்லாஹ் கூறுகின்றான், எனது இந்த பண்புகளை நினைவில் கொள்ளுங்கள், அதன் மூலமாக எப்போதும் நீங்கள் அருளை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அவனை தவிர இந்த அளவு ஆற்றலை கொண்டுள்ள வேறு எவரும் இல்லை. நாம் இந்த உலகிலும் மரணித்த பிறகும் அவன் பக்கமே செல்ல வேண்டியதுள்ளது. எனவே இறுதியில் இறைவன் பக்கமே நாம் திரும்ப வேண்டியதுள்ளது என்ற இந்த உணர்வு இருந்தால் பிறகு நன்மைகளை செய்வதன் பக்கமும் அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுவதன் பக்கமும் நமது கவனம் இருக்கும். பிறகு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டால் பிறகு இறைவன் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கின்றான். பிறகு நான் ஓதிய மற்ற வசனம் தொடர்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறும் கவனமூட்டியுள்ளார்கள். அது ஆயத்துல் குர்சியுடன் தொடர்புடையதாகும். ஹதீஸில் இது பற்றி இவ்வாறு வருகிறது, ஹதரத்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிகரம் இருக்கின்றது. திருக்குர்ஆனின் சிகரம் சூரா அல் பக்ராவாகும். அதில் அத்தகைய ஒரு வசனம் இருக்கின்றது, அது திருக்குர்ஆனின் எல்லா வசனங்களின் தலைவராக இருக்கின்றது. அது ஆயத்தில் குர்சியாகும். இதற்கு விளக்கமளித்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவனே அந்த இறைவனாவான், அவனை தவிர வேறு எவரும் இல்லை. அவன் ஒவ்வொரு உயிரின் உயிராகவும் உயிருடன் இருக்கின்ற ஒவ்வொன்றிற்கும் ஆதரவு அளிப்பவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்தின் சொற்பொருள் இதுவாகும். அந்த இறைவன் மட்டும்தான் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் ஆவான். அவன் மட்டும்தான் தானே நிலைத்திருப்பவன் ஆவான். இதிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்வது என்னவென்றால், அவனை தவிர எவரெல்லாம் உயிருடன் தென்படுகின்றாரோ அவர்கள் அவனது வாழ்வின் மூலமே உயிருடன் இருக்கின்றனர். வானங்களிலும் பூமியிலும் நிலைத்திருப்பவையெல்லாம் அவன் மூலமாகத்தான் நிலைத்திருக்கின்றது. பிறகு மேலும் விளக்கமளித்தவாறு ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனில் 2 பெயர்களை எடுத்துக் கூறியுள்ளான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவை அல் ஹை மற்றும் அல் கய்யூம் ஆகும். அல் ஹை என்பதன் பொருள் இறைவன் உயிருடன் இருப்பவன், மற்றவர்களுக்கு வாழ்வை வழங்கக்கூடியவன். அல் கய்யூம் என்றால் தானே நிலைத்திருப்பவன் மற்றும் பிறர் நிலைத்திருப்பதற்கு அசல் காரணியாக விளங்குபவன். ஒவ்வொரு பொருளின் வெளிப்புறமாகவும் மற்றும் உட்புறமாகவும் நிலைத்திருப்பது, அதன் வாழ்க்கை ஆகியவை இந்த 2 பண்புகள் மூலமாகத்தான் நடக்கின்றது. எனவே ஹை என்ற சொல் அவன் வணங்கப்பட வேண்டும் என்பதை வேண்டுகின்றது. இதன் தோற்றம் சூரா ஃபாத்திஹாவில் ஈயாக நாபுது, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் என்ற வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் அல் கய்யூம் அவனிடம் ஆதரவை கேட்க வேண்டும் என்பதை விரும்புகிறது. இது ஈயாக நஸ்தஈன், அதாவது நாங்கள் உன்னிடமே உதவி கேட்கின்றோம் என்ற சொற்களில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆன்மீகமான முறையில் உயிருடன் இருப்பதற்கும் அல் ஹை என்ற பண்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வை வணங்குவது அவசியமானதாகும். அவனை வணங்குவதற்கும் அவனிடம் உதவி கேட்பது அவசியமானதாகும். நாம் அவனை வணங்குபவர்களாக இருப்பதற்கான நல்வாய்ப்பை அவன் நமக்கு வழங்குவானாக. தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஹை என்ற சொல் இறை வணக்கம் என்பதை ஏன் வேண்டுகின்றது என்றால், அவன்தான் படைத்தான். படைத்துவிட்டு மனிதனை வெறுமனே அவன் விட்டுவிடவில்லை. உதாரணமாக, கட்டடத்தை கட்டுகின்ற ஒருவன் கட்டடத்தை கட்டிய பிறகு இறந்துவிட்டால் அதனால் கட்டிடத்திற்கு எதுவும் ஆகிவிடப் போவதில்லை. ஆனால் மனிதனுக்கு இறைவனின் தேவை எப்போதும் இருக்கின்றது. மனிதனுக்கு இறைவனின் தேவை எல்லா நிலையிலும் இருக்கின்றது. எனவே அவரிடமிருந்து ஆற்றலை வேண்டுவது அவசியமானதாகும். இதுவே இஸ்திக்ஃபார் ஆகும். இஸ்திக்ஃபார் தொடர்பான கருத்து ஏற்கனவே தெளிவாக விளக்கி கூறப்பட்டு விட்டது. அதாவது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற அருளின் ஒளியை தொடர்ந்து நீடித்திருக்கும்படி செய்வதற்கு இஸ்திக்ஃபாரின் தேவை இருக்கின்றது. இந்த இஸ்திக்ஃபாரே இபாதத்தாக இருக்கின்றது. அதிலிருந்து ஆற்றல் வழங்கப்படுகின்றது. பிறகு ஆயத்துல் குர்சியில் ஷஃபாஅத், அதாவது பரிந்துரை தொடர்பான கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. அதை விளக்கியவாறு இந்த கருத்தை ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனும் பிறருக்காக துஆ செய்யும் போது இதுவும் கூட ஒரு வகையில் உள்ள பரிந்துரையாகும். இது நம்பிக்கை கொண்டவரின் ஒரு பண்பாக இருக்க வேண்டும். அதை எப்போதும் அவர் மேற்கொண்டு நடக்க வேண்டும். கூறுகின்றார்கள், இறைவனின் அனுமதி இல்லாமல் எந்த பரிந்துரையையும் செய்ய முடியாது. இதனை அல்லாஹ்வே கூறிவிட்டான். திருக்குர்ஆனின் அடிப்படையில் பரிந்துரை என்பதன் பொருள் ஒரு நபர் தனது சகோதரருக்காக துஆ செய்வதாகும். அதாவது அந்த சகோதரரின் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அல்லது அவருக்கு வருகின்ற ஏதாவது ஒரு துன்பம் அகன்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர் துஆ செய்ய வேண்டும். துஆவிற்காக ஒருவர் கூறும்போது எந்த நோக்கத்திற்காக அவர் துஆ செய்யும்படி கூறுகின்றாரோ அந்த நோக்கம் நிறைவேறவும், ஏதாவது துன்பம் ஏற்பட்டிருந்தால் அது அகன்றுவிடவும் துஆ செய்ய வேண்டும் கூறுகின்றார்கள். எனவே திருக்குர்ஆனில் கட்டளை என்னவென்றால், எந்த நபர் இறைவன் முன்னிலையில் அதிகமாக குனிகின்றாரோ அவர் தனது பலகீனமான சகோதரருக்காக துஆ செய்ய வேண்டும். அதாவது அவருக்கும் அந்த தகுதி கிடைக்க வேண்டும். இதுவே பரிந்துரையின் உண்மை நிலையாகும். எனவே நிச்சயமாக நாம் நமது சகோதரர்களுக்காக துஆ செய்கின்றோம். இறைவன் அவர்களுக்கு ஆற்றலை வழங்குவானாக, அவர்களது துன்பத்தை அகற்றுவானாக. இது அனுதாபத்துடன் நடந்து கொள்வதின் ஒரு வகையாகும். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா மனிதர்களும் ஒரு உடலை போன்று இருப்பதால் இறைவன் நமக்கு இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கற்றுத் தந்துள்ளான். அதாவது பரிந்துரையை ஏற்றுக்கொள்வது அவனது வேலையாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களது சகோதரர்களுக்காக பரிந்துரை செய்வதில், அதாவது அவர்களுக்காக துஆ செய்வதில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஷஃபாஅத்திலிருந்து, அதாவது அனுதாபத்துடன் துஆ செய்வதிலிருந்து விலகி சென்று விடாதீர்கள். இது பரஸ்பரம் உங்களில் ஒருவருக்கு மற்றொரு மீது இருக்கின்ற உரிமையாகும்.
ஒருவர் மற்றவருக்காக துஆ செய்வது ஒருவருக்கு மற்றவர் மீது இருக்கின்ற உரிமையாகும். உண்மையில் ஷஃபாஅத் என்ற சொல் ஷஃபா என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஷஃபா இருமைக்கு கூறப்படும், அது ஒருமையின் எதிர் சொல்லாகும். மனிதன் முழுமையான அனுதாப உணர்வுடன் மற்றவருடன் இணைந்து அவரது ஜோடியாகி அவருக்காக தன்னை மாய்த்துக் கொள்ளும் போது அவன் ஷஃபி என்று அழைக்கப்படுகின்றான். அவன் தனக்காக பாதுகாப்பை வேண்டுவது போன்றே பிறருக்காகவும் பாதுகாப்பை வேண்டுகின்றான். ஷஃபாஅத்தின் வடிவில் ஒருவரிடம் அனுதாப உணர்வு உருவாகாதவரை எந்த ஒரு மனிதனின் மார்க்கமும் முழுமையடைய முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பரஸ்பரம் ஒருவருக்காக மற்றவரிடம் மிகவும் உச்சத்தை அடைந்துள்ள அனுதாப உணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்வதென்றால் மார்க்கத்தின் 2 முழுமையான பகுதிகளே உள்ளன. ஒன்று இறைவன் மீது அன்பு கொள்வதாகும், மற்றொன்று மனித இனத்தின் மீது எந்த அளவு அன்பு கொள்ள வேண்டும் என்றால் மனித இனத்திற்கு ஏற்படுகின்ற துன்பத்தை தனது துன்பமாக கருத வேண்டும், மேலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இதனையே வேறு சொற்களில் ஷஃபாஅத் என்று நாம் கூறுகின்றோம். இந்த கருத்தை ஆயத்துல் குர்சியை படிக்கும் போது நாம் நம் முன்னால் வைக்க வேண்டும். அதன் மூலம் மனித இனத்துடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வதற்கான உணர்வுகள் அதிகமாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதுமாறு நமக்கு போதித்திருக்கும் போது இந்த வகையில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இடையிலுள்ள அனுதாப உணர்வுடன் கூடிய தொடர்புகளை நிலைநாட்ட வேண்டும் என்று குறிப்பாக கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக மனித குலத்துடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வதன் பக்கம் இவ்வசனத்தில் கவனமூட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒவ்வொருவருக்காகவும் உங்களது உள்ளத்தில் அனுதாப உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் துர்பாக்கிய நிலை என்னவென்றால் முஸ்லிம்கள் பரஸ்பரம் அவர்களில் ஒருவர் மற்றவரது இரத்தத்தின் தாகத்தை உடையவராக இருக்கின்றனர். ஆனால் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸுக்கு ஏற்ப செயல்படுபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்கள் வாதம் செய்கின்றனர். எந்நிலையிலும் இதையும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதாவது உண்மையான பரிந்துரையை செய்வதற்கான உரிமையை அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வழங்கியுள்ளான். அதன் காட்சிகளை அன்னாரது வாழ்க்கையில் நாம் பார்த்துள்ளோம். இதை பற்றி விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உலகில் பரிந்துரை செய்வதற்கான ஏதாவது ஒரு முன்மாதிரியை காட்டியவர்தான் மறுமையில் பரிந்துரை செய்பவராக இருக்கின்றார் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. இந்த அளவுகோலை நம் முன்னால் வைத்தவாறு நாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் பரிந்துரை செய்பவர்களாக இருந்தது நிரூபணமாகின்றது. ஏனென்றால் எந்நிலையிலும் இறங்கிக் கொண்டிருந்த தண்டனையை தனது துஆவின் மூலமாக அவர்கள் அகற்றிவிட்டார்கள். இதற்கு தௌராத் சாட்சியாக விளங்குகின்றது. இவ்வாறே நாம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பார்வையை செலுத்தும் போது அவர்கள் பரிந்துரை செய்பவர்களாக இருந்தது வெளிப்படையாக மிகவும் ஒளிமயமாக தென்படுகின்றது. ஏனென்றால் அவர்களின் பரிந்துரையின் தாக்கத்தினால்தான் அவர்களது ஏழை சஹாபாக்களை அன்னார் அரியணையில் அமர்த்தினார்கள். அவர்களின் பரிந்துரையின் காரணமாக எந்த மக்கள் சிலைகளை வணங்குவதிலும் இறைவனுக்கு இணை வைக்கின்ற செயல்களிலும் வளர்ச்சியடைந்து கொண்டே சென்றனரோ அவர்கள் எத்தகைய ஓரிறைமை கொள்கையுடையவர்களாக மாறிவிட்டனர் என்றால் அதற்கு நிகரான காட்சியை எந்த காலத்திலும் நாம் பார்க்க முடியவில்லை. அன்னாரது பரிந்துரையின் தாக்கத்தினால்தான் அன்னாரை பின்பற்றுபவர்கள் இன்று வரை இறைவனின் உண்மையான இல்ஹாமை பெறுகின்றனர். இறைவன் அவர்களுடன் பேசுகின்றான். ஆனால் மரியமின் மகனான ஈசாவிடம் இத்தகைய நிலைமைக்கான ஆதாரத்தை எவ்வாறு எங்கிருந்து நாம் பெற முடியும்? தொடர்ந்து கூறுகின்றார்கள், நமது எஜமானரும் தலைவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரைக்கு இதைவிட வலுவான எந்த ஆதாரம் இருக்க முடியும்? நாம் அவர்கள் மூலமாக எதையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றோமோ அதனை நமது எதிரிகளால் பெற முடியவில்லை. நமது எதிரிகள் இதனை சோதித்து பார்ப்பதற்காக இந்த பரீட்சையில் கலந்து கொள்ள வருவார்கள் என்றால் சில நாட்களில் இதற்கான தீர்ப்பை நாம் பெற முடியும். பிறகு ஆயத்துல் குர்சியில் இறுதியில் அல்லாஹ்வின் 2 பண்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று அலி, மிகவும் மேலான மகிமை உடையவன் என்பதாகும். அதாவது அதற்கு மேலாக எவரது மகிமையும் இல்லை. அவனே பூமி மற்றும் வானத்தின் எஜமானாக இருக்கின்றான். மேலும் அவன் அசீமாக இருக்கின்றான். அதாவது அவனது மகத்துவம் மற்றும் உயர் தகுதியின் அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது என்றால் அதுவரை எவரும் சென்றடைய முடியாது. அவனது மேலான மகிமை எல்லாவற்றையும் சூழ்ந்து நிற்கின்றது. எந்த ஒரு பொருளும் அவனது வட்டத்திலிருந்து வெளியில் இல்லை. இதுவே அவனது மகத்துவமும் உயர் தகுதியும் ஆகும். இந்த வசனத்தின் இறுதி பகுதியை விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இறைவனது ஆட்சி தொடர்பாக வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த்,
வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் என்ற வசனம் வருகின்றது. அதாவது இறைவனின் ஆட்சி வானம் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்றது. அவை அனைத்தையும் அவன் தாங்கி நிற்கின்றான். அவற்றை தூக்கிக் கொண்டு நிற்பதால் அவன் சோர்வடைந்து விடுவதில்லை. அவன் மிகவும் மேலானவன். எந்த அறிவும் அவனது ஆழம் வரை சென்றடைய முடியாது. அவன் மிகவும் பெரியவன். அவனது மகத்துவத்திற்கு முன்னால் எல்லா பொருள்களும் ஒன்றுமற்றதாகும். இதுவே இறைவனின் நாட்காலி பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதாகும். இது உருவகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வானம் பூமி ஆகிய அனைத்தும் இறைவனது பிடியின் கீழ் இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் விட அவனது அந்தஸ்து மிக தொலைவில் இருக்கின்றது. அவனது மகத்துவத்திற்கு எல்லையே இல்லை. இதுவே அந்த மகத்துவமிக்க இறைவனாவான். அவனது மகத்துவத்திற்கு எல்லைகளே இல்லை. அவன் எல்லைகளை கடந்து நிற்பவனாவான். அவன் எல்லா பொருள்களையும் சூழ்ந்து நிற்கின்றான். ஆனால் அவனுக்கு எந்த எல்லையும் இல்லை. இந்த விஷயங்களை மனிதன் புரிந்து கொண்டால், அவற்றை புரிந்து மனிதன் இந்த வசனங்களை ஓதினால், அதன் மூலமாகத்தான் மனிதன் அல்லாஹ்வின் மடியில் அமர முடியும். அவனது பாதுகாப்பின் கீழ் வர முடியும். அல்லாஹ்விடம் மனிதன் வருகின்ற போது அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்துவதற்கு மனிதன் முயற்சி செய்கின்றான். இவ்வாறு முயற்சி செய்யவும் வேண்டும். இந்த உரிமைகள் செலுத்தப்படும் போது பிறகு இறைவனும் அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த கருத்தை நாம் கண்முன்னால் வைத்தவாறு இந்த வசனங்களை ஓதுபவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்ததற்கு ஏற்ப இந்த வசனங்களை ஓதுவது மட்டும் போதாது, மாறாக இந்த வசனங்களில் உள்ள கருத்துக்களை சிந்தித்தவாறு அந்த விஷயங்களை பேணி நடப்பதும் அவசியமானதாகும். இந்த வசனத்தில் உள்ள அறிவை நாம் பெற வேண்டும். அதை பற்றி திருக்குர்ஆனில் பல இடங்களில் விளக்கி கூறப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது பற்றி கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த வசனங்களில் உள்ள கருத்தை நமக்கு விளக்கி கூறியுள்ளார்கள். இந்த விஷயங்கள் நம்மிடம் இருந்தால் பிறகு மனிதன் அல்லாஹ்வின் அருளால் அவனது பாதுகாப்பில் இருப்பான். அல்லாஹ் நமக்கு இதற்கேற்ப நமது வாழ்க்கையை கழிப்பதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு ஒருவருக்கு நான் ஜனாதா காயிப் தொழுகை தொழ வைப்பேன். இந்த ஜனாதா மதிப்புக்குரிய பேராசிரியர் அப்துல் காதிர் டாரி சாஹிபின் மனைவியான மதிப்புக்குரிய ஆபிதா பேகம் சாஹிபா உடையதாகும். இவர்கள் பாகிஸ்தானில் உள்ள நவாப் ஷாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஜனவரி 22ஆம் தேதி தமது 75வது வயதில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது தந்தையாரின் பெயர் நியாஸ் முகமது கான் ஆகும். இவர்கள் அரசு அதிகாரியாக இருந்தார்கள். கிழக்கு பாகிஸ்தானிலும் பிறகு கராச்சியிலும் சீஃப் கமிஷனராகவும் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அகமதியாக இருக்கவில்லை. ஆபிதா பேகமின் தாயார் அகமதியாக இருந்தார்கள். பிறகு சந்ததிகளில் ஆபிதா பேகம் அவர்கள் அகமதியத்தை தழுவினார்கள். 1963இல் இவர்கள் பையத் செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் வசியத்தும் செய்தார்கள். இவர்கள் BA படித்து முடித்த பிறகு ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பேராசிரியர் அப்துல் காதிர் டாரி சாஹிபுடன் இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் 5 மகள்களையும் ஒரு மகனையும் வழங்கியிருந்தான். நவாப்ஷா நகரத்தின் லெஜ்னா தலைவியாக இவர்கள் இருந்தார்கள். பிறகு நீண்ட காலம் வரை நவாப்ஷா மாவட்டத்தின் லெஜ்னா தலைவியாகவும் இவர்கள் இருந்தார்கள். அதிகமாக ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. லெஜ்னா தலைவியாக இருந்தபோது எல்லா லெஜ்னாக்களுடனும் இவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள். மாவட்டத்தின் தொலைதூர பகுதிகளில் இவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார்கள். வசதியுள்ள குடும்பத்துடன் தொடர்புடையவர்களாக இவர்கள் இருந்தும் கூட சுயமே மிகவும் எளிமையான இயல்பை உடையவர்களாக இருந்தார்கள். பலகீனமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இவர்கள் உதவி செய்து வந்தார்கள். இத்தகைய அகமதி குடும்பங்களை கண்டிப்பாக நேரில் சென்று இவர்கள் பார்த்து வந்தார்கள். தப்லீகில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. நவாப் ஷாவை சார்ந்த ஏறக்குறைய 70 பெண்களுக்கு இவர்கள் தப்லீக் செய்து அவர்களை பையத் செய்ய வைத்தார்கள். வீட்டிற்கு அக்கம்பக்கத்தில் வசித்து வந்த குழந்தைகளுக்கு இவர்கள் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். இவர்களது கணவருக்கு சிந்தி மொழியில் திருக்குர்ஆனை மொழியாக்கம் செய்வதற்கான நட்பேறு கிடைத்தது. அவர்கள் நவாப்ஷா நகரத்தின் அமீராகவும் இருந்தார்கள். பிறகு நவாப்ஷா மாவட்டத்தின் அமீராகவும் இருந்துள்ளார்கள். இன்றைய நாட்களில் இவர்களது மகன் மாவட்ட அமீராக இருக்கின்றார். இவர்களது பிள்ளைகளை இவர்கள் உயர்கல்வி கற்க வைத்தார்கள். மிக அதிகமாக இறைவனை வணங்கக்கூடியவராகவும் தைரியமுள்ள பெண்ணாகவும் பொறுமையை கடைபிடிப்பவராகவும் நன்றி செலுத்தக்கூடியவராகவும் இவர்கள் இருந்தார்கள். எளிமையான இயல்பை உடையவராகவும் அர்ப்பணிப்பு மனப்பாங்குள்ள பற்றுறுதிமிக்க பெண்ணாக இவர்கள் இருந்தார்கள். ஜமாத்துடனும் கிலாஃபத்துடனும் மிகவும் அன்பும் பற்றும் உள்ள தொடர்பு இவர்களுக்கு இருந்தது. இவரது மகன் இவ்வாறு எழுதுகின்றார்: இவர்கள் ஒவ்வொரு
பணியிலும் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் வழிகாட்டலை பெற முயற்சி செய்து வந்தார்கள். இதுவரை என்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். கால்களில் எத்தகைய காயம் ஏற்பட்டிருந்ததென்றால் சுகர் காரணமாக கால்களை வெட்டி எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போது அவர்கள் காலத்தின் கலீஃபாவிடமிருந்து இதற்கான அனுமதி கிடைக்காதவரை நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள். பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். என்னிடமிருந்து அனுமதி கிடைக்காதவரை அவர்கள் தமது கால்களை வெட்ட விடவே இல்லை. அனுமதி கிடைத்த பிறகு இப்போது நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் பையத் செய்த பிறகு அவர்கள் பெண்ணாக இருந்தும் கூட தமது கொள்கையில் உறுதியான பாதங்களுடன் நிலைத்து நின்றார்கள். இவரும் இவரது தாயாரும் அகமதிகளாக இருந்தனர். இவர்களது தாயார் வஃபாத்தான பிறகு இவர்களது மற்ற சகோதரர்கள் தாயாரை அகமதி அல்லாதவர்களின் ஒரு கபிரிஸ்தானில் அடக்கம் செய்து விட்டனர். அவரது தாயார் வசியத்தும் செய்திருந்தார்கள். சகோதரர்களின் எதிர்ப்பு இருந்தும் கூட அந்த அகமதி அல்லாதவர்களின் கபிரிஸ்தானிலிருந்து தனது தாயாரின் சடலத்தை வெளியில் எடுத்து அதை ரவ்வாவிற்கு கொண்டு வந்து பெஸ்தி மக்பராவில் இவர்கள் அடக்கம் செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் எல்லா விவகாரங்களிலும் நுட்பமான ஞானத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். காதியான் மற்றும் யுகேவில் நடைபெறும் மாநாடுகளில் தொடர்ந்து இவர்கள் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவர்களை பற்றி இவர்களது மகனிடம், உங்களுக்கு தெரியுமா, உங்களது தாயார் அகமதியத்திற்காக உருவிய வாளை போன்று செயல்பட்டார்கள் என்று கூறினார்கள். 1985களில் ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்பட்ட பிறகு கலிமா அளிக்கப்பட்ட சமயத்தில் கலிமா மீதுள்ள அன்பினால் இவர்கள் அதை நிரூபித்து காட்டுகின்ற வகையில் ஜமாத் சகோதரர்களிடம் உங்களது வீடுகளில் கலிமாவை எழுதுங்கள் என்று அந்த சமயத்தில் கூறப்பட்ட போது இவர்கள் சுயமே ஏணி மீது ஏறி தமது கைகளால் கலிமாவை எழுதினார்கள். இதுபோன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக நடந்து கொள்கின்ற குடும்பத்தை சார்ந்த வேறு 1-2 பெண்கள் இருக்கத்தான் செய்தனர். ஆனால் இந்த பணியை அவர்களே செய்தார்கள். மரண தருவாயில் கூட தமது இறுதி நாளில் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு சிறிது நேரம் முன்னதாக அவர்களுக்கு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருந்தது என்று இவர்களது மகன் கூறுகின்றார்கள். அந்த தருணத்தில் கூட மகனின் கையில் கொஞ்சம் ரூபாய் கொடுத்து தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீதில் செலுத்த வேண்டிய பாக்கி தொகையை உடனடியாக செலுத்துமாறு இவர்கள் கூறினார்கள். டிஷ் பொருத்துவதற்காக அகமதி குடும்பங்களில் இவர்கள் ஒரு ஸ்கீமை எவ்வாறு ஆரம்பித்தார்கள் என்றால், இதற்காக லெஜ்னாவில் ஒரு கமிட்டியை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு மாதம் ஏதாவது ஒரு இடத்திற்கு இந்த கமிட்டி சென்று அங்கு வீட்டில் டிஷ்ஷை பொருத்துவார்கள். இவ்வாறு குத்பா கேட்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. இவர்களின் மருமகனான மிர்சா அஹ்சன் இம்ரான் அவர்கள் ஆஸ்திரேலிய ஜமாத்தின் பொது செயலராக இருக்கின்றனர். அவர்களும் இவர்களை பற்றி அவர்கள் வீரமிக்கவராகவும் தைரியத்துடன் செயல்படுபவராகவும் அகமதியத்திற்காக எல்லா தியாகங்களையும் செய்ய ஆயத்தமாக அவர்கள் இருந்தார்கள் என்றும் எழுதியுள்ளார்கள். திருக்குரானை முறையாக ஓதி வந்தார்கள். குத்பாவை முறையாக கேட்டு வந்தார்கள். இவர்களுக்கு சரியாக உருது தெரியாமல் இருந்தது. அரசு அதிகாரியின் மகளாக இருந்ததன் காரணமாக ஆங்கிலத்தில் நல்ல புலமை இருந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அங்கிருந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை அட்ஜஸ்ட் செய்து கொண்டார்கள். சிந்தி மொழியையும் கற்றார்கள். அகமதி அல்லாத சிந்தி மொழி பேசுகின்ற உறவினர்களுக்கு தப்லீகும் செய்து வந்தார்கள். அல்லாஹ் இவர்களை மன்னித்து இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களது தகுதிகளை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளுக்கும் இவர்கள் செய்து வந்த நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்கான நட்பாக்கியத்தை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله.
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.